இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்ப ரீசெண்டா இந்த ஒரு நியூஸை பார்த்தேன். இதுல எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த அடிப்படையில ஒரு யூஎஸ்டிக்கு இந்த ரூபான்னு நிர்ணயமாகுது? அண்ட் த ஆன்சர் இஸ், எப்பயும் போல நாம இதை கொஞ்சம் புரியுற மாதிரி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், இதை யாரு ஃபிக்ஸ் பண்றாங்க? இப்ப இருக்க ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்ல ஆர்பிஐயோ கவர்மெண்ட்டோ ஒரு யூஎஸ்டிக்கு இவ்வளோ பணம்னு ஃபிக்ஸ் பண்றது கிடையாது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்ற 24 மணி நேரமும் ரன் ஆகிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்ல தான் இது நிர்ணயம் ஆகுது. இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம மார்க்கெட்டுக்கு போய் ஒரு காய்கறி வாங்குறோம்னா கடைக்காரன் அதை 50 ரூபான்னு சொன்னா நாம 45 ரூபாய்க்கு கேட்போம். அப்புறம் அப்படி இப்படின்னு பேரம் பேசி கடைசியா 2 பேரும் சொன்ன விலைக்கு நடுவுல 47 ரூபாய்க்கும் 48 ரூபாய்க்கும் அந்த பொருளை வாங்கிப்போம். இப்ப அந்த பொருளோட விலை நம்ம வாங்குற அந்த 48 ரூபாயா தான் இருக்கும். இப்படி பொருளை வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் நேரடியா ஒரு மார்க்கெட்டுக்கு போய் அந்த பொருளுக்கான விலைய பேரம் பேசி வாங்கி விற்கிறாங்க. இதே தான் எக்ஸாக்டா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்லயும் நடக்குது, பட் ஆன்லைன்ல. அதே மாதிரி இங்க வாங்குறதும் விற்கிறது ரெண்டுமே பணம் மட்டும்தான். இதுல இந்தியன் பேங்க்ஸ், கம்பெனிஸ் அண்ட் ட்ரேடிங் பண்றவங்கன்னு எல்லாருமே கலந்துப்பாங்க. அந்த ஒவ்வொரு பேங்க் அண்ட் கம்பெனிஸுமே நான் ஒரு யூஎஸ்டிக்கு இவ்வளோ ரூபாய் கொடுப்பேன்னு பிட் ப்ரைஸையும், அதே மாதிரி ஒரு யூஎஸ்டியை நான் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு ஆஸ்க் ப்ரைஸையும் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு யூஎஸ்டியை 90 ரூபாய் 72 பைசாக்கும், ஐசிஐசிஐ 90 ரூபாய் 74 பைசாக்கு வாங்கிக்கிறேனும், எஸ்பிஐ ஒரு யூஎஸ்டியை 90 ரூபாய் 76 பைசாக்கு விற்கிறேன்னு சொல்லுச்சுன்னா இந்த எல்லா பிட் அண்ட் ஆஸ்க் பிரைஸோட சராசரி தான் அந்த நாளோட ஒரு யூஎஸ்டிக்கான இந்திய பண மதிப்பா இருக்கும். இப்படி லட்சக்கணக்கான பேங்க்ஸ் அண்ட் கம்பெனிஸ் இதுல கலந்துக்கிறாங்க. சரி, இவங்க ஏன் இந்த 2 பணத்தையும் வாங்கி விற்கணும்? இதுக்கு சிம்பிளா கூகுள், ஆப்பிள் மாதிரியான சில அமெரிக்கன் கம்பெனிஸோட மொபைல் போன்ஸை எடுத்துக்கலாம். இவங்க நம்ம நாட்டுல தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க டாலரை இந்திய பணமா மாத்துவாங்க. அந்த சமயத்துல இந்திய பணத்துக்கு டிமாண்ட் அதிகமாகும். ஏன்னா அப்ப இந்திய பணத்தை அவங்க அதிகமா வாங்குவாங்க. ஒன்னும் இல்ல, இப்ப சாதாரணமா விசேஷ நாட்கள் வர்றப்ப பூவோட விலை எல்லாம் அதிகமாறத பாத்திருக்கீங்க. பிகாஸ் அந்த நாட்கள்ல மக்கள் கட்டாயமா பூவை வாங்கித்தான் ஆகணும். சோ அந்த மாதிரி டைம்ல பூவோட டிமாண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் டாலரை இந்தியன் கரன்சியா மாத்துறப்ப நம்ம இந்திய பணத்தோட மதிப்பும் டிமாண்டும் அதிகமாகுது. இப்படி நிறைய கம்பெனிஸ் நம்ம நாட்டுல தொழில் தொடங்கினா நம்ம இந்திய ரூபாயோட பண மதிப்பு அதிகமாகும். அப்ப ஒரு யூஎஸ்டியோட மதிப்பு 90 ரூபாயா இருந்துச்சுன்னா 80 ரூபாயா நம்ம இந்திய பண மதிப்பு அதிகமாகும். இப்படி வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுல நேரடியா முதலீடு பண்றவங்கள ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்றாங்க. இப்ப இந்த கம்பெனிஸ் அவங்க ஆரம்பிச்ச தொழில கிடைச்ச லாபத்தை வித்து டாலரா மாத்துறப்ப டாலரோட டிமாண்ட் அதிகமாகும். ஏன்னா நம்ம நாட்டுல விற்கிற அவங்களோட பொருட்களுக்கு அவங்களுக்கு இந்திய பணம் தான் கிடைக்கும், பட் அவங்களுக்கு தேவை டாலர். சோ ரூபாய ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல டாலரா மாத்துவாங்க. இப்படி 2022ல ரிலையன்ஸ்ல ஷேர் வாங்கியிருந்த அமெரிக்காவோட பிளாக் ராக் அதோட ஷேரை வித்ததுல அந்த வருஷத்துல 78 ரூபாயா இருந்த ஒரு யூஎஸ்டியோட வேல்யூ 83 ரூபாய் ஆகி இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. இப்படி ஷேர்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றவங்கள ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ்னு சொல்றாங்க. அமெரிக்கா, சிங்கப்பூர், மொரீஷியஸ் மாதிரியான சில வெளிநாடுகளோட பென்ஷன் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நம்ம நாட்டுல இருக்க சில கம்பெனிஸோட ஷேர்ஸை மட்டும் வாங்குவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமெரிக்காவோட பிளாக் ராக் இந்தியாவோட ரிலையன்ஸ், டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் கம்பெனிஸோட ஷேர்ஸை மட்டும் வாங்கியிருக்கு. இந்த ஷேர் வாங்குறது எப்படின்னா, இப்ப இன்ஃபோசிஸோட மொத்த மதிப்பு 100 கோடின்னு எடுத்துக்கிட்டா அதுல ஒரு ஷேரை மட்டும் பிளாக் ராக் வாங்குதுன்னா அந்த ஒரு ஷேருக்கான பணத்தை மட்டும் பிளாக் ராக் இன்ஃபோசிஸ்க்கு முதலீடா கொடுக்கும். அதுக்கு பிளாக் ராக் அவங்க கிட்ட இருக்க அமெரிக்கன் டாலரை இந்திய பணமா மாத்தணும். அண்ட் அந்த பணத்துக்கான லாபம் கிடைக்கிறப்ப இந்திய பணத்தை அகைன் அமெரிக்கன் டாலராவும் மாத்துது. அதே மாதிரி இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து வாங்குற எண்ணெய், தங்கம் மாதிரியான பொருட்களுக்கு தர வேண்டிய பணத்துக்காக இந்திய ரூபாயை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வித்து டாலரா மாத்துவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்திய பண மதிப்பு குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூஎஸ்டி 80 ரூபாயா இருந்துச்சுன்னா இந்திய பண மதிப்பு 90 ரூபாயா குறையும். இது மேபி சிலருக்கு 80ல இருந்து 90 ரூபாயா அதிகரிக்க தானே செய்யுதுன்னு தோணலாம். பட் இதை இப்படி யோசிச்சு பாருங்க,
நம்ம 90 ரூபாய் கொடுத்தாதான் அது அமெரிக்க பண மதிப்புல ஒரு யூஎஸ்டி. இங்க நம்ம ஒரு யூஎஸ்டிக்கு அதிகமா கொடுக்கிறோம். சோ இங்க நம்ம இந்திய பண மதிப்பு குறையுது. அதே இடத்துல ஒரு யூஎஸ்டிக்கு நம்ம வெறும் 80 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னா அங்க நம்ம இந்திய பண மதிப்பு அதிகரிக்க தானே செய்யும். இத அப்படியே நாட்டோட ஏற்றுமதி இறக்குமதியில வச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு யூஎஸ்டியோட மதிப்பு 100 ரூபான்னு வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் இந்திய பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல இந்தியா ஒரு பொருளை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணுது. அந்த பொருளோட விலை ஒரு யூஎஸ்டினா நாம 100 ரூபாய் கொடுக்கணும். இதே இது இப்ப நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பை அதிகமாக்கி ஒரு யூஎஸ்டி 50 ரூபான்னு வச்சு பாருங்க. அந்த பொருளுக்கு வெறும் 50 ரூபாய் கொடுத்தா போதும். மிச்சம் 50 ரூபாய் நமக்கு லாபம் தான். சோ இந்திய பணத்தோட மதிப்பு கம்மியாறப்ப இறக்குமதி பண்ற பொருட்களோட விலை அதிகமாகி இந்தியால பணவீக்கம் உருவாகுது. ஆனா இதை நம்ம ஏற்றுமதியில சரி செஞ்சிடலாம். இப்ப இதே ஒரு யூஎஸ்டி 50 ரூபான்ற கணக்கை ஏற்றுமதியில வச்சு பாருங்க. நம்ம 100 ரூபாய் பொருளை ஏற்றுமதி பண்ணா வெளிநாட்டுல இருக்கிறவங்க அதுக்கு 2 யூஎஸ்டி கொடுக்கணும். கரெக்டா? இதே நம்ம இந்திய பண மதிப்பு குறையிறப்ப, அதாவது ஒரு யூஎஸ்டி 100 ரூபான்னு இருக்கிறப்ப நம்ம ஏற்றுமதி பண்ற அதே 100 ரூபாய் பொருளுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க வெறும் ஒரு யூஎஸ்டி கொடுத்தா போதும். சோ நம்ம ஏற்றுமதி பண்ற பொருளோட விலை அங்க கம்மியாகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது அங்க அதிகமா விற்பனையாகும். சோ நம்ம ஏற்றுமதியில இருந்து கிடைக்கிற வருமானம் இந்தியாவுக்கு அதிகமாகும். இந்திய பண மதிப்புல இருக்க இந்த ஏற்ற இறக்கம் இந்தியாவுக்கு இந்த மாதிரியான சில நன்மையையும் பாதிப்பையும் கொடுக்குது. ஆனா தொடர்ந்து இந்திய பண மதிப்பு அதிகரிச்சுட்டே போனாலோ இல்ல கம்மியாயிட்டே போனாலோ பெரிய அளவுல பாதிப்பு இருக்கும். இதை தடுக்க தான் ஆர்பிஐ இந்த இடத்துல ஒரு வேலை பார்க்குது. ஆர்பிஐ அதோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல எப்படி இந்திய ரூபாயை சேர்த்து வைக்குமோ அதே மாதிரி அமெரிக்கன் டாலர்ஸையும் சேர்த்து வச்சிருக்கும். எப்பெல்லாம் இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகுதோ ஆர்பிஐ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல இருக்க அமெரிக்கன் டாலர்ஸை வித்து அதோட மதிப்பை ஈக்குவல் ஆக்கும். அதே மாதிரி ரூபாயோட மதிப்பு அதிகமாயிட்டே போனாலும் ரூபாயை வித்து டாலரா சேவ் பண்ணும். சோ ஆர்பிஐ இந்த ரேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணதே தவிர இந்த விலையை நிர்ணயிக்கிறது கிடையாது. அண்ட் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை, அதாவது வட்டி விகிதத்தை அதிகமாக்குனாலும் வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுல இன்வெஸ்ட் பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். சோ இப்படியும் ஆர்பிஐ இந்திய பண மதிப்போட வீழ்ச்சியை ஈடுகட்டுது. இந்தியால தினமும் சுமார் 75 பில்லியன் டாலர்ஸ்க்கு ஃபாரெக்ஸ் ட்ரேட் வேல்யூம் இருக்கும். இதுல ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ மாதிரியான இந்தியன் பேங்க்ஸ், ஜேபி மோர்கன் அண்ட் சிட்டி பேங்க்ஸ் மாதிரியான அமெரிக்கன் பேங்க்ஸ், அப்புறம் ரிலையன்ஸ், டிசிஎஸ் மாதிரியான கம்பெனிஸ்னு எல்லாரும் கலந்துக்குவாங்க. இவங்க எல்லாரோட ட்ரேட்ஸும் சேர்ந்துதான் ஒரு யூஎஸ்டிக்கு இந்த ரூபாய் மதிப்புன்னு ஃபிக்ஸ் ஆகுது. இப்படி இதையெல்லாம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு இன்னொரு கொஸ்டினும் வந்துச்சு. ஏன் எல்லா நாட்டோட பணத்தையும் யூஎஸ்டிக்கு எதிராக மதிப்பிடுறாங்க? ஏன் குறிப்பா இந்த யூஎஸ்டி? இதுக்கு ரஷ்யா, யூரோப் அண்ட் இந்தியா உட்பட மொத்தம் 44 நாடுகள் ஒத்துக்கிட்ட பிரிட்டன் வூட்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் 2ஆம் உலக போர்னால 1944ல எல்லா நாடுகளும் பொருளாதார ரீதியா ரொம்பவே அடி வாங்குச்சு. இதை சரி செய்யறதுக்காக எல்லா நாடுகளும் அவங்களோட பண மதிப்பை குறைச்சிக்கிட்டு ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இறக்குமதிக்கும் அதிக வரிய போட்டிருக்காங்க. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு பெனிஃபிட்டா இருக்குமே தவிர நிரந்தர தீர்வை கொடுக்காது. சோ இந்த பர்டிகுலர் பீரியட்ல எல்லா உலக நாடுகளும் ஒரேடியா பொருளாதார ரீதியா அடி வாங்கி இருந்துச்சு, அமெரிக்காவை தவிர. ஏன்னா அப்பவே உலக அளவுல அமெரிக்காவோட நாமினல் ஜிடிபி 35ல இருந்து 40% இருந்திருக்கு. இந்த ஜிடிபி பத்தின ஒரு டீடைல் ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம பேஜ்ல இருக்கு. பார்க்காதவங்க நிச்சயமா போய் பாருங்க. அப்பதான் இதுவும் உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ நான் அந்த பீரியட்ல பொருளாதாரத்துல டாப்ல இருந்த அமெரிக்கா ஒரு திட்டத்தை போடுது. அமெரிக்கா அவங்களோட டாலரை தங்கத்தோட ஒப்பிட்டாங்க. தட் மீன்ஸ் ஒரு அவுன்ஸ் சராசரியா 28 கிராம் தங்கத்தை $35 கொடுத்து அவங்க கிட்ட வாங்கிக்கலாம்னு சொல்லுச்சு. இத மத்த 44 நாடுகளுமே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா டாலரை தங்கமா மாத்த முடியும்ன்றப்ப அந்த தங்கத்தை வாங்குற நாட்டோட பண மதிப்பும் தங்கத்துக்கு ஈக்குவலா மாறுச்சு. சோ எல்லா நாடுகளும் தங்கத்துல முதலீடு பண்ணி லாபம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாடும் அவங்களோட பணத்தை டாலரா சேர்த்து வச்சா அது தங்கமா மாறும்ன்றப்ப அமெரிக்காவோட பொருளாதார ஆதிக்கத்துல எல்லா நாடுகளோட நம்பிக்கையும் அதிகமாச்சு. சோ இங்க இருந்துதான் யூஎஸ்டி உலகத்தோட ரிசர்வ் கரன்சியா மாறுச்சு. ரிசர்வ் கரன்சி அப்படின்றது நம்ம நாட்டோட ஆர்பிஐ மாதிரியான ஒவ்வொரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க்கும் அவங்களோட பணத்தை டாலர்லயும் சேர்த்து வைப்பாங்க.
இப்ப வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. அண்ட் 1974ல அமெரிக்கா எண்ணெய் வளம் அதிகமா இருக்க சவுதியோட ஒரு ஒப்பந்தத்தை போடுது. அதுபடி சவுதி அவங்களோட எண்ணெய மத்த எல்லா நாடுகள்லயும் USDல வித்தா அமெரிக்கா சவுதிக்கு தேவைப்படுற பாதுகாப்பையும் ஆயுதத்தையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லா நாட்டுக்கும் பொதுவான USDல தான் இன்னைக்கு வரைக்குமே GDPயும் பார்த்துட்டு இருக்காங்க.